Hi friends, welcome to Girja's Unix. Today நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து My Beauty Club January 5th நடத்தின கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வெல்கம் டான்ஸா நமக்கு வந்து இந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. நல்லா ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணிருந்தாங்க. இவங்க தான் மை பியூட்டி கிளப்போட ஃபவுண்டர் சண்முகம் சார். இவங்க ஒரு கான்செப்ட் என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, விவசாயிகளும் நெசவாளர்களுக்கும் உதவி செய்கிற மாதிரி கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இந்த காஸ்டியூமோ அண்ட் ஜுவல்லரிலாம் வேர் பண்ணிக்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய அந்த லுக் பாருங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக நெசவாளர்கள், அந்த கைத்தொழில் செய்கிறவங்கன்னா அந்த ஹேண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்களுடைய பொருள்லாம் வாங்கி நம்ம அணிச்சிட்டு வரணும். அது வந்து ஒரு நல்ல இதுவாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே போய் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இது என்னென்னா ஸ்ட்ரைட்டாக நாங்கள் எல்லாருமே போய் அவங்களோட பிளேஸில் போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேர் அழகாக ப்ரொஃபஷ்னலாக போட்டுட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. அதில் செகண்ட் வந்து இந்த மாதிரி 20 years 25 years வந்து நம்ம பார்லர் ரன் பண்ணுறவங்களாம் ஸ்டேஜில் ஏற்றி அவங்கள வந்து இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது வந்து நிறைய பேர் ஸ்டேஜ் ஏறவே தயங்குவாங்க. அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் ஸ்டேஜில் ஏறி அவங்கள டான்ஸ் ஆட வச்சாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஹோல் டே வந்து எப்படி போச்சுன்னே தெரியல எங்களுக்கு. மார்னிங் 9 to ஈவினிங் 9 o'clock வரைக்குமே அந்த கிளாஸ் வந்து அழகாக போச்சு. இந்த ஃபங்க்ஷனில் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட ஸ்பீச் இப்போ கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கேட்டேன், உங்களுக்கு லோன் வாங்குற மாதிரி இல்லையே, லோன் கொடுக்குற மாதிரி இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ஒரு பெண்கள் சக்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறது உண்டு. நான் வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து சிறு குறு நடுத்தர தொழில்களுடைய துறை வந்து ஒரு அமைப்பில் இருக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. என்னுடைய பேர் இளங்கோவன், ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், மண்டல இயக்குனர், கிரேட்டர் சென்னையில். சொல்லப்போனால் அன்றைக்கி ஹோல் டே வந்து ரொம்ப ஒரு திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்த அந்த அளவுக்கு ஒரு களை கட்டி இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 1500 நம்பர்ஸ்க்கு மேலே இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பி. இந்த க்ரீன் சாரீ கேங்க் யாருன்னா, இவங்க எல்லாருமே லாஸ்ட் டைம் மை பியூட்டி கிளப்பில் அரேஞ்ச் பண்ண அந்தமான் டூருக்கு போயிட்டு வந்தவங்க. இவங்க எல்லாம் ஒரு டீமாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் லோன் செக்ஷன்ல இருக்கிற இந்தியன் பேங்க் ஆபீசருடைய ஸ்பீச் கேட்கலாம். மாநில அரசும் இந்தியன் வங்கியும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனம் இந்தியன் வங்கி சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், நன்றி. நான் வந்து மை பியூட்டி கிளப் மூலியமா தான் என்னுடைய மருத்துவமனையில் இருக்கும்போது என் உயிரை காப்பாற்றிய அந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றி. இன்று நான் அமர்ந்திருக்கும் நீங்கள் தான் காரணம். மிக்க நன்றி. நிறைய ஆசிரமத்துக்கெலாம் நம்ம மை பியூட்டி கிளப்ல இருந்து நிறைய டொனேஷன் போயிட்டுருக்கு. அதில் இருந்து ஒரு ஹேண்டிகிராஃப்டாக இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருந்து வந்தவங்க தான் இவங்களுக்காக அந்த ஆன் த ஸ்பாட்டே டொனேஷன் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம இந்த மணி வந்து கொடுத்தோம். அது ரொம்ப யாருமே எதிர்பார்க்காதது. அந்த பாக்ஸே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அந்த ஒன் டேயில். ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. இதில் வந்து எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 25 years அந்த 20 years கம்ப்ளீட் பண்ண பியூட்டிஷியன்ஸ் அண்ட் அதர் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஸ்டேஜில் ஏற்றி அதில் வெல்கம் பண்ணாங்க. அதில் நம்மளும் ஒருத்தவங்க. அண்ட் வந்து அவங்க எல்லாருமே ஸ்டேஜ் ஏறின எல்லாருமே ரேம்ப் வாக் நடக்கணும்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சடனாக ஒன்று சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நானும் பண்ணேன். இவங்க எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆல் லேடிஸ் அந்த ஸ்டேஜில் இருந்த எல்லாருமே ரேம்ப் வாக் பண்ணும். கண்டிப்பாக எனக்கும் வந்து இதெல்லாம் ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அண்ட் எல்லாம் எப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எனக்கு. நியூவாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ரொம்ப ஒரு அந்த ஹோல் டே வந்து என்னை மறந்து நான் இருந்ததாக நான் நினச்சேன். அது எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது பாருங்கள், நானும் குமுதா அக்கான்னு சொல்லுவோம், இவங்களும் 2 பேரும் சேர்ந்து ரேம்ப் வாக் போகலான்னாங்க. ஆனால் அக்கா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அங்கே பாருங்கள், அவங்க தான் கலக்குனாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கும் அது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். ஆனால்
ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. அப்புறம் இவங்க மை பியூட்டி கிளப்பில் வந்து அல்லின்ற ஒரு ஷார்ட் மூவி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இந்த நம்மளோட பியூட்டிஷியனை பற்றி, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு படமாக இருந்தது. அடுத்து அப்படியே நம்மளோட பியூட்டிக்கு என்னென்ன தேவை, இப்போ வந்து நம்ம லோன் செக்ஷனு அண்ட் லைசன்ஸு அண்ட் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது நம்மளோட இண்டஸ்ட்ரியில். அதை பற்றியான ஃபுல் ப்ரீஃபான ஒரு டீட்டெயில்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூனோட ஃபவுண்டர். அந்த சார் பேசுறத நம்ம வீடியோ கேட்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என் சொந்த காலில் நான் நிற்பேன். எனக்கான வருமானத்தை நானே சம்பாதிச்சுப்பேன். என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணுவேன். என் பர்ஸ் நிறைய நானே பணம் வச்சுப்பேன். எனக்கு தேவைப்படுற கலர்ல நானே கார் வாங்குவேன். எனக்கு தேவையான வீடு கட்டிப்பேன். வெல்கம் வெல்கம். இவ்வளவுதான். அவங்க கையெழுத்து கைத்தட்டு. இவங்க ஆக்டர்ஸ் காயத்ரி. அப்புறம் நிறைய என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து ரேவதி மேம், இவங்க வந்து முத்து மேமோடைய அக்கா. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன். ரொம்ப ஹாப்பி இவங்களெல்லாம் பார்த்தது. அண்ட் இவங்க எல்லாருமே இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் வந்து நம்மளோட யூடியூபோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அங்கே நான் மீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களும் என்னோடய ஃப்ரெண்டு. அண்ட் எல்லாருமே நான் அந்த டைமில் மீட் பண்ணேன். ஆக்டர் காயத்ரி இவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காங்க, மூவியும் பண்ணுங்க. இவங்க ஷர்லி ரொம்ப ஒரு போல்டான லேடி இவங்க. அண்ட் இவங்க சொல்லிட்டு ஆல்ரெடி ரேவதி மேம். அண்ட் எல்லாருமே ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். யாருமே வந்து பெரியவங்க சின்னவங்க. அதே போல் நம்மளுடைய பியூட்டி கிளப்பில் என்னென்னா யாருக்குமே வந்து தனியாக செப்பரேட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்கு சமம் தான். இவங்க நிரஞ்சனா மேம். ரொம்ப இவங்க தான் குமுதா அக்கா. நானும் அவங்களும் தான் ரேம்ப் வாக் போயிருந்தோம். அண்ட் அவங்க மகேஸ்வரி கூட இருந்தவங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து அடுத்தடுத்து வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மை பியூட்டி கிளப்புன்ற ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அது இல்லாமல் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் இயர் உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நெக்ஸ்ட் இயர் January 5th இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் நம்ம மீட் பண்ணுறோம். இது அப்புறமா வந்து எனக்கு இது கொடுத்துருந்தாங்க, அவார்டும் அண்ட் வந்து ஷீல்டும் கொடுத்துருந்தாங்க. இது எதுக்காகனா நான் டெய்லி ரெகுலராக நான் என்னோடய வீடியோவும் பியூட்டி டிப்ஸும் போடுறேன்றதுனால சார் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவார்டுன்ற நம்பர் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணதே உங்களை தான் மேம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது அதுக்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது இதில் தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். இந்த இயர் என்ஜாய் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் இயர் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ சண்முகம் சார். தேங்க்யூ.